நட்ராஜா, பாப்பா அப்பா பேரையே உன் பேரா மாத்துன. நம்ம அப்பா உன் கையெழுத்து அசிங்கமா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு அப்பா கையெழுத்தே இவ்வளவு அழகா போடுறியே. ஆமா, இன்னைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுற நீ நாளைக்கு செக் புக்ல கையெழுத்து போட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மதர், அம்மாவா? என்ன எதுக்கு அம்மாவை கூப்பிடுறான்? பாருமா, பாருமா, நல்லா பாருமா. ஐயோ, காயத்தெல்லாம் காணுமே. என்ன பைத்தியமா? அவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்க, வந்து கைய பாருன்னு கூப்பிடுற லூசு. லூசு. ஐயோ அண்ணா, ரிப்போர்ட் கார்டு கொடுங்க. இன்னைக்கு என்ன வேலை செய்யறேன் நான்? மாட்டி விட. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? Did you see the report? என்ன ரிப்போர்ட்? the weather report மா. மேல வேற வெயிலா இருக்கு, நீ வேற அங்க துணி காய போட்டுட்டு இருக்க. ஒருவேளை மழை பெஞ்சதா? என்னடா வளர்ற? அடிக்கிற வெயில்ல மழை எங்க பெய்ய போகுது? அவனோட சேர்ந்து உனக்கும் கழண்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். பாரு, ரெண்டு பேரும் இன்னொரு வாட்டி என்ன கூப்பிட்டீங்க, ஓட வாங்க போறீங்க வேலை செய்ய விடாம. லோடு, இப்படி வா. என்ன? ஏண்டா, காயம் ஆறிடும் கண்ணா. ஆனா நீ செஞ்சிருக்கிற இந்த காரியம் இருக்கு பாத்தியா, கல்வெட்டு மாதிரி ஆறாது, அழியாது. இத நான் இப்போ அம்மாட்ட போட்டு கொடுப்பேன். ஆனா கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்பா கிட்ட போட்டு கொடுப்பேன். அதுதான்டா பவரு. நீ பெரியவன், சின்னவன். சின்னவனா தாண்டா இருக்கணும். ரொம்ப ஆடக்கூடாது, புரியுதா? ஆட்டா மண்டைய நல்லா ஆட்டா. ஹலோ, நடராஜன் ஹியர். நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். ஆபீஸ் விஷயத்தை ஆத்துக்கு போன் பண்ணி பேசக்கூடாது எனக்கு தெரியும். எனக்கு வேற வழி தெரியல. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. கான்ட்ராக்ட் சம்பந்தமா பணம் கேட்டிருக்கா. பெரிய தொகை. நாம எல்லா சோர்ஸ்ல இருந்துமே பணத்தை வாங்கியாச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது பண்ணி தானே ஆகணும். பணம் கேட்பாங்கன்றது எதிர்பார்த்தது தானே. சரி, நான் வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரேன். மற்றதெல்லாம் ஆபீஸ்ல பேசிக்கலாம். ஓகே. என்னப்பா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பிசினஸ்ல பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை விட இல்லப்பா, நான் வேணா ஆபீஸ்க்கு வந்து. உனக்கு எதுக்கு இந்த வயசுல அந்த பொறுப்பெல்லாம்? இந்த ஏஜ்ல தான் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். இந்த பாரு, எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. உன் வயசுல எனக்கு கிடைக்காதெல்லாம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கணும். அதான் என் விருப்பம். இவன் ஃப்ரெண்ட் அரவிந்துக்கு கல்யாணமா, அதுக்காக 4 நாள் ஊருக்கு போயிட்டு வரானோ. 4 நாள் இல்ல, 10 நாள் போயிட்டு வரட்டும். அப்பா, நீங்க பேச்ச மாத்தாதீங்க. ஆபீஸ்ல என்ன? டேய், எனக்கு ஏதாவது தேவைன்னா உங்ககிட்ட தான் கேட்பேன். வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு தேவைங்கும் போது உங்ககிட்ட கேட்கறேன். ஓகே? இப்ப ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. சரி, 4 நாள் இல்ல, 10 நாள் ஆகும். நான் போயிட்டு வரேன். நம்ம பேர் தான் ஸ்டார்டிங்ல இருக்கு. அப்புறம் என்னடா தேடிட்டு இருக்க? நம்ம பேர் யாருக்குடா வேணும்? கூட எதுனா ஃபிகர்ஸ் டிராவல் பண்ணுதான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாரு, கலாவதி. ஏஜி 82. இது காலாவதி ஆயிடுச்சு. பாலாமணி வயசு 70. இது பெர்மனன்ட் பெர்த் கேஸ். தையல் நாயகி 71. 71. இதெல்லாம் பிரிட்ஜ் ஏறி உள்ள வர முன்னாடி பாடி ஆயிருக்குமேடா. சரக்கு ரயில்ல போக வேண்டியதுல ஏன்டா இதுல ஏத்துறாங்க? ஒருவேளை ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ? இருக்கும். கீழ பார். கீழயா? இங்க பாருடா. மீரா 22, ஜாஸ்மின் 20, பிரியா 21, அனிதா 18 and ஸ்வேதா 19 மச்சான். ஆஹா, 5 பேருக்கு ஏத்த மாதிரி 5 வந்திருக்குதுங்க. எல்லா ஆளுக்கும் ஒண்ணொண்ணு. ஓகேயா? உள்ள போங்க. ஃபர்தரா வேற யாரும் ஏத்தாது. ஓட சீக்கிரம் ஏறா. போங்க. ஓடு அது ஏற. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஜன்னல் சீட் எனக்கு, ஜன்னல் சீட். ஏன்டா பறக்குற? ஜன்னல் சீட் குழந்தைங்க மாதிரி. பெரிய பசங்க விளையாட்டுலாம் விளையாடா மச்சான். அந்த 5 எங்க செட்டில் ஆயிருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? நீ போனேன்னு வெச்சுக்கோ, அதுங்கெல்லாம் அப்செட் ஆயிடும். அதனால நான் போறேன். இங்க பாரு. ஓகே. ஏ மச்சான், கார்க்கு ஓபன் பண்ணும்போது சாஃப்டா ஓபன் பண்ணு. ஒரு சவுண்ட் வரணும். மச்சான், என்ன மச்சி? யார் வந்திருக்காங்க தெரியுமா? எவடா? ஐயோ, அன்னைக்கு வந்தாலடா அந்த பொண்ணுடா. நம்ம பைக் அடிச்சு வாட்ச் செயின் எல்லாம் புடிட்டு போனாலே அவ வந்திருக்காடா. இன்னைக்கு அவளை என்ன பண்ற பார். விடவே கூடாதுடா அவளை. 4 ரவுண்ட் ஏத்திட்டு போய்
ஏய், அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல்ரா. எப்படி அந்த டுபாக்கூருங்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கிடுவாளுங்க. தூங்கின உடனே அவளுங்களோட பொட்டியெல்லாம் எடுத்து போய் என்னடா கடல் அடிச்சுட்டு வச்சு சும்மா அவளுக்கு பொட்டியெல்லாம் தூக்கி வெளில போட்டுன்னு வச்சுக்கோ. மாத்திக்க துணி இல்லாம சும்மா நாத்து பிடிச்ச ட்ரெஸ்ஸோட சாரி சொல்லதான் வந்தேன். என் மேல இன்னும் கோவம் போல இருக்கு. அன்னைக்கு பைக் மேல மோதினது என் தப்புதான். என்கிட்டயும் லைசன்ஸ் இல்ல. நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனால தான் அப்படி பண்ணேன். பணம் வாங்கினது, வாட்ச் வாங்கினது எல்லாம் என் தப்புதான். நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். இட்ஸ் ஆல் ரைட் பேபி. ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனிமையா இருக்க வேண்டாமே. எதுக்கு இனிமையா இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஒரு லார்ஜ் விட்டுக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு இந்த ஓ, பழக்கம் தண்ணி இல்ல. மிக்ஸ் பண்ண அடிக்க மாட்டீங்க போல இருக்கு. ராவ அடிப்பீங்க போல இருக்கு. அவரு எதுவும் பேச மாட்டாரா? அவன் கிடக்குனா விடுங்க, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. இதான் அடிக்க மாட்டேன்ட்டீங்க, எங்களோட சேர்ந்து சாப்பிடவா செய்யுங்க. ஏய், அந்த பார்சல் எல்லாம் எடுக்கப்பா. என்ன பார்சல்? என்ன பார்சலா? யாரா பார்சல் கொண்டு வரதா சொன்னது? நான் தான். எங்கடா பார்சல்? வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மச்சி. வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஒண்ணு சாரி, உங்க முன்னாடி வச்சு அவ முன்னாடி பரவாயில்ல, வச்சிட்டேன். நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப். எக்ஸ்கியூஸ் மீ, நல்ல லெக் பீஸா போட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லுங்க. ஓகே. ஏன் கண் கலங்குறீங்க? ஒரு பிரியாணியா இருந்து என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணியை சாப்பிட்டதே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. யார் பண்ண? நான் தான். நீங்களா? என்ன ஒரு கைப்போக்கும், என்ன ஒரு வாசனைன்னு ஆதியே உங்களை பாராட்டினா. வாசனை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயினே நார போகுது. What do you mean by that, baby? நீங்க சாப்பிட்ட பிரியாணில ஆப்பிரிக்கால யானைக்கெல்லாம் வயித்த சுத்தம் பண்ற பேதி மாத்திரைய கலந்திருக்கேன். யானைக்கு அரை மாத்திரை தான் தருவாங்களாம், ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்கும் 6 மாத்திரை போட்டிருக்கேன். 6 மாத்திரையா? ஏது மாத்திரை இல்லடா, ஒரே அடியா யாத்திரடா. சீக்கிரம் வாங்கடா, வாஷிங் ஏரியாவுக்கு போலாம். ஐயோ, உள்ள இருக்கிறது யாரு? அம்மாவா, ஐயாவா? ஐயா, சீக்கிரம் திறந்துருங்க. இப்ப நீங்க திறக்கல, அப்புறம் நாங்க. சும்மா இருடா, மூடலாம்டா. அதை மூட முடியுமாடா? அப்பா, ஐயா, சீக்கிரம் திறங்க, சீக்கிரம் திறங்க. ஹாய் ஹாய். சூட்கேஸ் குடியா? வாங்கடி. பாத்து டேமேஜ் ஆகாம இறக்குப்பா. என்னய்யா வெறும் 40 கிலோ தான் இருப்ப போல இருக்க. வண்டியில ஏறும்போது 70 கிலோ இருந்தையா. 25 வாட்டி போனாக்க 40 கிலோவா குறையாம என்ன செய்யும்? நீ என்ன சொல்றேன்னு புரியல. உனக்கா இன்னொரு வாட்டி போயா காட்ட முடியும்? மீட்டருக்கு மேல தரேன், போயா. ஐயோ அம்மா. ஹாய் ஹாய். ஆயா, அதான்டா இங்க ப்ராப்ளமே. என்னடா போர்ட்டர் ஒன்னு தூக்கிட்டு வராரு? சும்மா ஒரு டைம் பாஸ் தான். லக்கேஜ் எங்கடா? நான் தான்டா லக்கேஜ். உங்க வீட்டுல தண்ணி வசதி இருக்குல்ல? இருக்குடா. அது போதும்டா, சீக்கிரம் கூட்டு போடா. வாங்கடா. கூட்டு போங்கடா, குளுக்காம கூட்டு போடா. அப்பா ஒரு வழியா வந்து பின்னாடி ஓபன் பண்ணுங்கடா. மெதுவா இறங்குடா. பாத்து, கையை நல்லா பிடிச்சு பாத்து. அம்மா. வண்டியை வாட்டர் வாஷ் கொடுங்கடாப்பா. ஐயோ, அம்மா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க. வணக்கம். பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்ததுமா. பெர்த்ல டிக்கெட் கிடைச்சோம், ஷிட்டிங்லயே வந்தோம்மா. சிட்டிங்கா? ஆ. பேசஞ்சர் ட்ரெயினா எக்ஸ்பிரஸா? எக்ஸ்பிரஸ் தான். வேகம்னா அப்படி ஒரு வேகம்மா, போய்கிட்டே இருந்ததுமா. எத்தனையோ ஸ்டேஷன்ல ரெட் கொடி காட்டியும் நிக்கவே இல்லையே. சரி சரி, பின்னாடி போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து பின்னாடி வைக்கிறேன். தான் அலம்பணும். நீங்க போங்க, போய் பிளேட்டை போட்டு வைங்க. ஆறது யாரா அது தென்னை மரத்துல இருந்து பேசுறது? அதானே. என்னடா உங்க வீட்டுல வேலைக்காரன் எல்லாம் முறைச்சு பாக்குறான்? எங்க அப்பாடா. அப்பாவா? அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாங்க. சரி சரி, என்னது துண்டு கிண்டெல்லாம் கட்டிக்கிட்டு? அது டாடி, இது சம்மர்ல மெட்ராஸ்ல வெக்கேஷன் ட்ரெஸ். அக்கம் பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குது, சத்தம் கித்தம் வராம பாத்துக்கோங்க. ட்ரை பண்றோம் டாடி. ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம். சீவி சிங்காரிச்சது போதும், சீக்கிரமா கிளம்புங்கம்மா. இன்னைக்கு கோயில்ல கொடியேத்துறாங்க. இன்னைக்கு சாமி கும்பிட்டா ரொம்ப விசேஷம். What a beautiful village. டேய் அரவிந்த், உன் கல்யாணத்துக்கு வந்த சாக்குல ஒரு அற்புதமான கோயில் திருவிழாவை பாக்குற சான்ஸ் எங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்குதா. ஓகே guys, let's go out.
ஓகே மச்சான், நீ வண்டி அப்படியே ஓரமா பார்க் பண்ணிட்டு எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே ஓகே, நீங்க எல்லாரும் ஜாலியா ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு இதே இடத்துக்கு வந்துருங்க. ஓகேயா? ஓகே गाइस. பங்காளி, அன்னைக்கு உரம் வாங்கும்போது 100 ரூபாய் பத்தலன்னு சொன்ன கொடுத்திய, இந்த வச்சுக்க. நமக்குள்ள எதுக்கு பங்காளி கணக்கு? நீயே வச்சுக்க, நீ என் வலது கை மாதிரி. அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ வில்லேஜ் விஐபிஸ், நான் என் லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராமத்தை பாக்குறேங்க. இந்த சினிமாவில எல்லாம் காட்டுவாங்களே பஞ்சாயத்து, அது எப்படி நடக்குன்னு பார்க்கணும் போல இருக்குது. எந்த ஆலமரத்துக்கு அடியில் நடக்குதுன்னு சொல்லுங்க, நான் பார்த்துட்டு. எங்க கிராமத்துல பஞ்சாயத்து எல்லாம் கிடையாது. அது எப்படிங்க? இப்ப நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வைங்க, அத பஞ்சாயத்து இல்லாம எப்படி தீர்த்துக்குவீங்க? அதுவா? இப்படி ஐயோ ஐயோ, வலதுகை மாதிரின்னு சொன்னானே, இப்ப அதையே வெட்டிட்டு போறானே. மோசமான வில்லேஜ் போல இருக்குது. நான் எஸ்கேப். எக்ஸ்கியூஸ் மேடம், மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில்ல நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. இந்தாங்க, நம்ம பிளேவரே தனி, மிராண்டா குடிங்க. Thank you. நீங்க போலீஸ் வேலைக்கு வந்ததுனால சினிமா உலகம் ஒரு அழகான ஹீரோயினை மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க தொப்பி போடலைன்னா கிரண் மாதிரி இருக்கீங்க, தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. నాకు తమిళ తెలీదు, నేను తెలుగు. என்னது, உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது? మా మామ ఇక్కడ ఉన్నారు. உங்க மாமா இதே ஊரா? ఆయన పెద్ద పోలీస్ ఆఫీసరు. போலீஸ் ஆபீசரா? ఆయనే నాకు ఈ జాబ్ ఇప్పించారు. నేను నిన్నే ఊరు నుంచి వచ్చాను. நேத்துதான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? తెలీదు. சத்தியமா தெரியாதா? నిజంగా తెలీదు. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம அப்புறமா மீட் பண்ணலாமா? బిగ్ ప్రెషర్. பிரஷர்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் பேசினா போதும். அப்ப நான் வரேன். నీ బాటిల్ குடிச்சிட்டு கடையில போடுங்க, 2 ரூபாய் கிடைக்கும். அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே, என்னோட பங்கா இருக்கட்டும். இப்ப பாக்குறியா பங்காளி, அவளை நான் இங்க இருந்தே டச் பண்றேன். அது எப்படி மாமா, இங்க இருந்துகிட்டு அங்க போறவளை டச் பண்ணுவேன்? இப்படி சூடு, இப்போ பேசு, இப்போ இடுப்பு, இப்போ என்ன கூத்துதா? நீ பண்றத பார்த்தா உடம்பெல்லாம் கூசுது. வேணாம் தம்பி, சிட்டில இருந்து பட்டிக்கு வந்த குட்டியை தட்டி பார்த்தா கோவம் வந்துருமா உனக்கு? பட்டி தொட்டி குட்டி சிட்டின்னு எனக்கே வா. யாரோட பையன் கிட்ட பேசுற? என்னது, எங்க ஊர்ல வந்து எங்க கிட்டே வா? டேய் பாருடா, டேய்
பண்ண காரியத்துக்கு உன்னை பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பேன். ஆனா உன்னை மன்னிச்சு விடுறேன். ஏன்னா மன்னிக்க தெரிஞ்சவன் தான்டா மனுஷன். நான் எப்படியெல்லாம் அவனை அவமானப்படுத்தினேன், அதெல்லாம் மறந்து என் மானத்தை காப்பாத்தினானே, ரொம்ப நல்லவன். அதுல போய் என்னடா பாட்டில பார்த்து கும்பிட்டு இருக்க? நான் எப்பவுமே கோபுரத்தை பார்த்தா கும்பிடுவேன்டா. இந்த பாட்டில் எங்கடா கோபுரம் இருக்கு? கீழே தட்டி மேல ஓபன் பண்ணி அடிச்சா மட்டும் பத்தாதடா, மூடியில என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஆயத்தீர்வை கட்டியதுன்னு போட்டு நடுவில் ஒரு கோபுரம் சிம்பல் போட்டிருக்காங்க. கோபுரம்னா கோயில், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க எதைத்தான் சொன்னாங்க போல இருக்கு. அதனாலதான் கும்பிட்டு இப்ப எடுத்து அடிங்க. ஆமா, இந்த அரவிந்த் எங்கடா? அவன் என்னமோ டென்ஷன்ல அங்க உட்கார்ந்துருக்கான்டா. ஆமா, நானும் பாக்குறேன். வந்த நாள்ல இருந்து ஏன்டா அவன் ஒரு மாதிரியா இருக்கான்? 2 நாள் அவனுக்கு கல்யாணம் ஆக போதுரா. பலி கொடுக்க போற ஆட்டுக்கு முதல்லயே தெரிஞ்சு டென்ஷன் ஆகும். அதே மாதிரிதான் அவனும் இருக்கான். சரி, அதை விடு. ஏ கல்லக் கல்லக், ஆ கல்லக் கல்லக். சரி, நீங்க கலக்குங்க. அங்க கலங்கி இருக்கிறவனை போய் நான் பாத்துட்டு வரேன். ஏய், ஓப்பனுங்கடா. டேய், என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? பிடிக்கல. தண்ணியா இல்ல நடக்க போறவன் கல்யாணமா? என்னடா? டேய், எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் கூடவே படிச்சிருக்கேன்டா. உன்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லேன்டா. ஆதி, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எங்க அப்பா பார்த்து முடிவு பண்ணது. அப்ப நீ முடிவு பண்ண பொண்ணு யாரு? அணுங்கிற பொண்ணை விரும்பினேன். இத பாருடா, எப்ப காதலிக்கிற பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டியோ அப்பவே காதலுங்கிற வார்த்தைக்கும் உனக்கும் உள்ள சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. என் நிலைமையில நீ இருந்திருந்தாலும் அப்பாவோட முடிவுக்கு சம்மதிச்சிருப்பேன். அப்படி என்னடா நிலைமை? உனக்கே தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடிதான் எங்க அக்கா கல்யாணம் நடந்தது. ஒரே பொண்ணுன்னு சொல்லி என் அப்பா கையில இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல இருந்த எல்லா அதிர்ஷ்டமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எதை ஆரம்பிச்சாலும் எங்க அப்பாக்கு லாஸ் தான். இப்ப எங்க அப்பாக்கு இருக்கிற ஒரே சொத்து நான் தான். நல்ல வேலை கிடைச்சதும் என்னை வித்துட்டாரு. ஒரு பணக்கார சம்பந்தம் பேசி டவுரி வாங்க போறாரு. இல்லடி, அரவிந்த பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வெளியில இருந்து பாக்குறப்ப மத்தவங்க பிரச்சனை சாதாரணமா தான் தெரியும். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் உண்மையான வேதனை புரியும். புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஏன் கண்ணீர் வடிக்கிற? கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நாள் நெருங்க. என்னடா நீ? டேய், இந்த கல்யாணம் நடந்தா உங்க அப்பாவோட பிரச்சனை தான்டா தீர்ந்து போவோம். ஆனா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த பொண்ணு நீ லவ் பண்ற பொண்ணு அந்த அனுவோட வாழ்க்கை என்ன ஆகும்? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்? எல்லாரோட வாழ்க்கையும் பாழா போயிடுமேடா. என்னடா நீ? சரி, இப்ப நீ விடு. இப்ப நான் வந்துட்டல, இனிமே இத பத்தி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ఏదో మాట్లాడాలని చెప్పి సైలెంట్ గా ఉన్నారు. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல.
ஐ மீன் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். எனக்கும் உங்கள மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதுதான் ஆசை, வெறி, கனவு, லட்சியம் எல்லாம். ఎందుకు సంపాదించడానికా? சம்பாத்தியமா? யூ மீன் லஞ்சம்? என்ன இப்படி என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம்? என் பரம்பரையே போலீஸ் பரம்பரை. என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். என் பரம்பரையை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட். உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? తెలీదు. தமிழ்நாட்டுடைய கலை உலகம், அரசியல் உலகம் ఏది తెలీదు. அதான் எனக்கும் வேணும். நீங்க ஓகேனா நான் பட்டனை ஓபன் பண்ணலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய பரம்பரை போட்டோ ஆல்பத்தை நான் உள்ள வச்சிருக்கிறேன். அதை நீங்க பார்க்கணும். கமான், ஓபன் இட். ఈయన இவரு என்னுடைய கொள்ளு தாத்தா. பேரு ஓ. திவான் நம்பிராஜு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரங்காலத்துல இருந்தாரு. நெக்ஸ்ட், ఈయన உங்களுக்கு இவர் தெரியுமா? ఎవరు? அப்பாடா, இவர் பேரு அசோக் ராஜு. உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா. ம், அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு. சவுண்டா பேசுவாரு. நெக்ஸ்ட், ఓ. ఈయన இவரு வால்டர் வெற்றிவேலுடைய ரிலேட்டிவ். எனக்கு சித்தப்பா முறை வேணும். பேரு சத்யராஜு. மலபார்ல போலீஸா இருந்தாரு. இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் 1 ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட், ఈయన இவரு எனக்கு கசின் தான் வேணும். பேர் அஜித் ராஜு. நாங்க இவரை செல்லமா தலைன்னு தான் சொல்லுவோம். மகா கெட்டிக்காரரு, நேர்மையானவரு. கார் ரேஸ் உண்டிக்கதா, அதுல பெத்த சாம்பியனும். ஓ. நெக்ஸ்ட், ఈయన இவரு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு. பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு. இவர் போலீஸ் இல்ல, பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு. இவர் பேரு சாமி. ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட், ఈయన இவர்தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா. பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கால சொல்லிட்டி அடிப்பாரு. அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும். ఓ. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா? செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க. எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கிறாங்க. ஆனா முட்டை வாங்க என்கிட்ட காசு இல்ல மேடம். నేను కొనివనా? ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குனியணும்? షాప్ నుంచి. ஓ, வாங்கி தரீங்களா? ம், ஒரு நாள் வாங்கி தருவீங்க, 2 நாள் வாங்கி தருவீங்க. ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம். ஜஸ்ட் ஒரு 2500 rupees, 2500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முட்டை, மட்டன், சிக்கன், எறா, புறாவரவல், சுறாவரவல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவேன் மேடம். தருவீங்களா மேடம் 2500? ఇంత పెద్ద పోలీస్ ఫ్యామిలీ మీది ఏ మాత్రం హెల్ప్ చేయలేనా? தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்స్. అయ్యో, ఇదిలో 2800 rupees ఉందే. పర్వాలేదు. నోనో, మీ న్యాయమైన కలెక్షన్స్ నాకు వద్దు. పెట్టండి, నేను వస్తావా? ఈ ఆల్బత్లో உங்க போட்டோ வரணும். அதுக்கு நான் சினிமாவில் நடிக்கணுமே. సినిమానా? ஜஸ்ட் ஜோக்கிங். பாய். ఎంత పెద్ద ఫ్యామిలీ. ఏంటి உன் பாய் ஃப்ரெண்ட் இப்படி தூங்குறான்? ஒரு பெரிய கல்லா கொடு. இதா. டேய் ஆதி, என்னாச்சுடா? என்னாச்சு? டேய், நான் வரேன். என்ன? பின்னால வா. அந்த பக்கமா? ஆமா வா. உட்காரா. என்னடா அங்க கை கட்டிட்டு இருக்க? சொன்னேன்ல லவ் பண்றேன்னு. அவதான். என்னது? அந்த பொண்ணை நீ லவ் பண்றியா? ஆமாண்டா, எல்லாம் நீ கொடுத்த தைரியம் தான். அவகிட்ட போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அனு, ஐயோ இவனா? ஆமா, நீ கூட பாத்திருப்பியே. அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா, கோயில கூட இருந்தானே. ஏய், என்ன அந்த பக்கமா வர சொல்லிருக்கா. நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன்னு.
பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். எங்க அப்பா முடிவு பண்ண அதே நாள் அதே நேரத்துல நம்ம கல்யாணம் நடக்கும். ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம். நாளைக்கு கோயிலுக்கு வா, அங்க எல்லாம் பேசிக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, நீ கிளம்பு. ஹலோ ஹலோ மீரா, நான் தான் அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா. ஒரு குட் நியூஸ்டா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. வாவ், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அப்புறம் ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. புது ஆபீஸ் பக்கத்துலயே வீடு பார்த்துட்டேன். வீடு சும்மா பேலஸ் மாதிரி இருக்கு. நீ பார்த்தா அப்படியே அசந்து போயிடும், உனக்கு ரொம்ப பிடிக்கும். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்க. நீ வந்த உடனே ஷிஃப்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே? ஏண்டா உங்க அப்பா பார்த்த பொண்ணு எப்படா இருப்பா? அழகா இருப்பா. ஓ, நல்ல வசதியான பொண்ணுன்னு கூட சொன்னல. ஆமா, சொல்ல மறந்துட்டேன். நேத்து பார்த்தேன்ல, அதான் நீ லவ் பண்ற பொண்ணு அதான் வந்திருந்தாலே. கண்ணெல்லாம் நல்லா டொயின்னு வெளில வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒட்டி போய் மூக்கெல்லாம் நீட்டா சுட்டியா முடி. ஐயோ, பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருந்தா. எப்படிடா இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் லவ் பண்ண? அதுக்கு பேசாம நீ உங்க அப்பா சொன்னார்ல, அந்த பொண்ணையே லவ் பண்ணிருக்கலாம். டேய், என்னடா சொல்ற? இல்லடா, யோசிச்சு பாரு. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம அப்பா அம்மா நம்ம சந்தோஷத்துக்காக தான் எதுவா இருந்தாலும் செய்வாங்க. ஆதி, எனக்கு பயமா இருக்கு. காலையில இருந்து சடனா நீ அப்பாவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. உன்னை நம்பிதான் அந்த பொண்ணு கிட்ட நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேன். கடைசி நேரத்துல கவுத்துறாதரா. இல்லடா, நான் என்ன சொல்ல வர. பேசாத, வாயை மூடு. அந்த பொண்ணதான் எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற, அவ்வளவுதான். என்னடி உங்க ஊர்ல மரத்துல பேப்பர் எல்லாம் காய்க்குது? ஏய், அது ஒவ்வொருத்தரோட ஆசை. நமக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தா ஒரு பேப்பர்ல எழுதி இந்த மரத்துல கட்டினா கடவுள் அதை படிச்சுட்டு நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றுவார்னு ஒரு சின்ன நம்பிக்கை. நீ ஏதாவது எழுதி வச்சிருக்கியா? அவரைதான் கல்யாணம் படிக்கணும்னு எழுதி வச்சேன். அது இப்ப நடக்க போகுது. அனுவுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. எனக்கு தெரியும், நான் கேக்குறது தப்புதான். என்ன பண்றது? எனக்கு அவனை பிடிச்சு போச்சு. காதல் அனுபவம் எனக்கு இதுதான் முதல் தடவை. இன்னும் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா அந்த சந்தோஷம் இப்பவே முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. யாருக்காகவும் அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பா அது நடக்கணும். ஏன்பா மரமே, நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்படி இது நடக்கலனா இந்த மரம் அவுட் ஆஃப் ஆர்டர்னு போர்டு போட்டுருவேன். உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், வா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏ ஆதி, அனு வந்திருக்கா, வா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நாளா வரலடா. என்னடா நீ நாளா வரணும்? சும்மா இருடா. ப்ளீஸ் ஆதி, வாடா வந்து வாடா. சொன்னா கேளுடா. நான் பிடிக்காதடா, வாடா. அனு, ஏ ஆதி அவளே வந்துட்டாடா, வாடா. ஐயோ, வாடா. அனு, என் ஃப்ரெண்ட் ஆதி. என் ஃப்ரெண்ட் வருவான்னு சொன்னேன்ல. ஆதி, அனுடா. ஐயோ, டேய் சூப்பர்டா. ஐயோ, என்ன அழகான அதே ரெண்டு கண்ணு, நான் சொன்ன மாதிரி நீல நீல மூக்கு, அதே முடி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொண்ணுடா. டேய், நீங்க ரெண்டு பேரும் வெரி லக்கிடா. கண்டிப்பா இந்த பொண்ணு தான் லவ் பண்ணும். ஐயோ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேரணும்ல, அதான் சாமி கும்பிட்டு வந்துறேன். ஓகே? மீரா, இவர்தான் அரவிந்த், என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு. ஹலோ, Thank you. சாரி, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். இல்லையே, இங்கதானே வச்சேன். ஒருவேளை இதுவா இருக்குமோ? தினம் கோயிலுக்கு வர கமலா மாமி ஓகே ஆகணுமா? எவ்வளவு நாதாரியா இருப்பான் போல் இருக்கு.
எதுக்குடா நான் கட்டின பேப்பரை பிரிச்சு படிக்கிறேன்? நான் ஒண்ணும் உன்னை பத்தி வேண்டிக்க மாட்டேன். ஆசைய பாரு. ஆதி, அப்பா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. நேத்து ராத்திரி அந்த பொண்ணு இங்க வந்ததை நான் பார்த்தேன். அப்பவே உன்னை கூப்பிட்டு நான் சத்தம் போட்டிருப்பேன். வந்திருக்கிற சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சதுன்னா அசிங்கமாயிரும். அதனாலதான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன். உன்னை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சோ இல்ல கட்டாயப்படுத்தியோ இந்த கல்யாணத்தை நான் பண்ணல. உன்னோட சம்மதத்துக்கு அப்புறம் தான் நான் இதை செஞ்சேன். உனக்கு வர வரதட்சணை பணத்துல தான் என் கடனை எல்லாம் அடைக்க போறேன். அதுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்குது. ஒத்துக்கிறேன். என் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எப்படி உனக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி உங்க அப்பம்பட்ட கடனையும் அடைக்கிறதுக்கு உனக்கு கடமை இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்க. உனக்கு 24 வயசு ஆயிருச்சு. நல்லது எது கெட்டது எதுன்னு அறியிற மனப்பக்குவம் வந்துருச்சு. அப்பா அம்மாவுக்காக நீ காதலை இழக்க போறியா இல்ல காதலுக்காக உன் அப்பா அம்மாவை இழக்க போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. ஏய் மணி என்ன? மணி என்ன? கரெக்டா 10 ஆகுதுடா. இப்ப மணி என்ன? எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் தான் இருக்கு. சரி சரி, அனுக்கு ஃபோன் பண்ணி வீட்ல இருந்து கிளம்பிட்டால கேட்டீங்களா? கேட்டேன். கார்ல வந்து உண்மையிலே கேட்டியா? ஆமா வர்றாங்க. கரெக்ட்டா கேட்டியா? ஆமா வர்றாங்க. இப்ப மணி என்ன? ஏன்டா இப்படிலாம்? பின்ன என்னடா 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி டைம் கேக்குறான்டா. இவனுக்கு மட்டும் தான் டென்ஷனா, நமக்கு இல்லையா? ஏய் சும்மா இருக்கீங்களா? டேய் இப்ப நீ எதுக்குடா டென்ஷன் ஆவற? நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா. அனு கண்டிப்பா வந்துருவா. என் அணுவை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லடா. ஆ, என் அப்பா பத்தி தான் பிரச்சனை. இந்த பாருடா, எந்த அப்பா தாண்டா காதல் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க? அதானே. இந்நேரம் எப்படியும் அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆ. எல்லா அப்பாவுமே ஃபர்ஸ்ட் இப்படி தாண்டா இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும்டா. சரியாடா. டேய் கார் வந்துச்சுடா. வா போலாம். சாட்சி கையெழுத்து யார் போட போறீங்க? நீங்களே போட்டுங்களேன் சார். நான் போட முடியாதுங்க. ஏன் சார் நீங்க கை நாட்டா? ஏய் சுமரா. சார் சாரி சார். நான் வேணா போடுறேன். சரி நீங்களே போடுங்க. சும்மா போடு. அவங்க போடுறாங்க. நீ போடு. டேய் மாலைங்கடா. இந்த மாலை. சரி குடுங்கடா, முகூர்த்தம் போயிட போகுதுடா. இந்தா அவங்க குடு. இந்த என்ன இருக்கு? இந்தா இதே குடு. டேய் நீ போடுறாடா. குடு குடுறா. குடுடா. சீக்கிரம் போடுங்க. மாத்திக்க. டைம் போயிட போகுது. போடுங்க மாத்திக்க. என்னடா கல்யாணம் ஆயிட்ட சந்தோஷத்துல இருக்கியா? ஒண்ணும் கவலைப்படாத. இது என்னோட ஏடிஎம் கார்டு. இதுல என்னோட பின் நம்பர் இருக்கு. உனக்கு எப்ப வேணுமோ நீ கேஷ் டிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? மச்சான் என்ன மச்சான்? இல்ல என்னுடைய ரேஷன் கார்டு இவனுக்கு உதவுமா? நான் தான் உனக்கே ரேஷன். நீ இவனுக்கு கார்டு கொடுக்குறியா? சரி விடு, பப்ளிக் வாட்ச் பண்ணதுல. இதெல்லாம் வச்சுக்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பணம் எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. ஏதோ ஹெல்ப் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? தேங்க்ஸ்டா. டேய் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நாம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க வண்டியில முதல்ல மாப்பிள்ளையும் பொண்ணை அனுப்பிச்சிருவோம். நைட் 10:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது. அதை பிடிச்சோம்னா ஸ்ட்ரைட்டா மெட்ராஸ் போயிடலாம். நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாருக்குமே ஆபத்து தான். ஓகே ரெடி, லெட்ஸ் கோ. மாப்பிள்ளை வரண்டா. Okay, போலாம். Girls, Bye, bye.